கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Holy be the name of the Lord. பாவம் பரிசுத்தம் பரலோகம் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. Let God talk to us in the topic sin, holy and heaven. அதுக்கு முன்பாக நாம் ஒரு ஜெபம் செய்யலாம். Let us pray before that. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. அன்பின் பரலோக தகப்பனே, our holy heavenly Father, இந்த வார்த்தைகளை today கேட்கிற யாவருக்குள்ளும் whoever are நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து let the Holy Spirit come to them வழி நடத்துவாராக and get them to the right path. ஆமென். Amen. நாம் முதலாவது இந்த செய்தியிலே நாம் கேட்டோம், We saw in the first புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? why is the Holy Spirit given? புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் எங்கே தங்கியிருப்பார்? Where will the Holy Spirit live in the New Testament? அவர் எப்படி நடத்துவார்? How will he lead us? அவரை பெற்றுக்கொள்வது எப்படி? How to receive him? இதெல்லாம் நம்ம தேவனுடைய செய்தியின் மூலமாய் கேட்டிருக்கிறோம். We have heard this by God's message. இதை நீங்க கேட்கலன்னா, If you did not hear it, அதனுடைய லிங்கை இதே செய்தியில நாங்கள் கொடுத்திருக்கிறோம். we have given the link in the description box. ஆவியானவர் உங்களை ஏவுவாரானார். அந்த செய்திகளையும் நீங்க தொடர்ந்து கேளுங்கள். If the Holy Spirit leads you, you can hear to that messages also. இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். Today we are going to hear about a promise. சங்கீதம் 32 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I am going to read Psalms chapter 32 verse 8. I will instruct you and teach you in the way you should go. I will counsel with my loving eye on you. இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். We have known this lot of times. இதற்கு நிறைய விளக்கங்களையும் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். We have also lot of proofs for this verse. ஆனா இந்த காரியத்தினுடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், But why is this verse given? Because இந்த 32ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனங்களை நீங்க பாப்பீங்கன்னா, if you see the verse chapter 32's first verse, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். Blessed is the one who transgressions are forgiven, whose sins are converted. இங்க ரொம்ப முக்கியமா ஆவிக்குரியவர்கள் கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், Here believers has to open their eyes and see. என்ன முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? What is the important thing is, இந்த 32ஆம் அதிகாரம் in the chapter 30 ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக படம் பிடித்து காட்டுகிறது. shows the whole picture of an Christian life. அதாவது புதிய ஏற்பாட்டு கால வாழ்க்கையை சொல்லுகிறது. Like it's saying the life of a New Testament Christian life. முதலாவது சொல்லுது, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். முதலாவது வசனம். First verse says Jesus Christ died for us. அதுல யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான். Whoever gets salvation through it, they are blessed. யாரெல்லாம் பாவத்தை அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு என்று 5வது வசனம் சொல்லுது. The 5th verse says that whoever confesses their sins, they are the blessed. இது 7வது வசனம் சொல்லுது, அவர்தான் எனக்கு மகிழ்ச்சி, அவரே என்னை துதிக்க வைக்கிறவர். In 7th verse it's saying he's only making me worship and praise the Lord. 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவேன். In 8th verse it's saying I will give you the Holy Spirit. 10வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நரகம் ஆயத்தமா இருக்கு. In 10th verse it's saying for the wicked people there is hell ready for them. இது ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். This is an important chapter. 8வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். And in that 8th verse is very important. நமக்கு இந்த ஆசீர்வாதம் வருஷ தொடக்கத்துல வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
we will be very happy if we get this blessing in our first day of an year. 8வது வசனத்துல இந்த வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். In 8th verse, I will instruct you and teach you in the way you should go. ஆனா இது உண்மையாக எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, Why it said? Because பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. It's telling about the Holy Spirit. முக்கியமான ஒரு சத்தியம் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. There is an important thing. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. There is lot of difference in Old Testament and New Testament. புதிய ஏற்பாட்டு காலத்துல In New Testament, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, the Holy Spirit is given. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனேயே After you get salvation, உனக்கு ஆவியை தருவேன். I will give you the Holy அதுதான் இந்த Spirit. வசனங்க. That's what the verse says. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து I will instruct you and teach you நான் உன்னை நடக்க வேண்டிய வழியை காட்டி in the way you should go. உன் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். I will concern you with my loving eye on you. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, If we understand this, கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதா நம்ம ஜெயிச்சிடலாம். we can have victory to our Christian life. இதுல பாத்தீங்கன்னா, If we see in this, இதுதான் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. this is only saying about the Holy Spirit. புதிய ஏற்பாட்டுல எல்லாமே வித்தியாசம். In the New Testament, there are lot of difference. பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல வரும்போது, If we confess our sins to the Lord, முதல்ல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு விடுகிறார். the Holy Spirit is given the first step. அவர்தான் நம்மை நடத்துகிறார். He is only leading us to the right path. அவர்தான் நம்மளை சுத்தப்படுத்துறாரு. He is only cleansing us. அதனால That's why பரிசுத்தமான பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற சிந்தனையை எடுத்து போடலாம். let us throw the thought of whenever we are holy, then only the Holy Spirit will பரிசுத்த come. ஆவியானவர் தான் நமக்கு போதிச்சு The Holy Spirit will teach us. நம்மை நடத்துவார். He will lead us. அப்ப முதலாவது இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற சத்தியம் என்னன்னா, What does the Holy Spirit says is, புதிய ஏற்பாட்டு காலத்துல in the New Testament, அது அல்லது இந்த காலகட்டங்கள்ல in this time, ஆண்டவர் சொல்றாரு, God is saying, மகனே மகளே, my dear daughters and sons, திட்டம் என்னுடையது. the plan is mine. நம்ம என்ன நினைக்கிறோம்? What are we thinking? பிளான் பண்ணிட்டு After we take a plan, அப்ரூவலுக்காக ஆண்டவர்ட்ட போறோம். we have to go to the Lord for an approval. வாழ்க்கை துணையா இருக்கட்டும், Let it be a life partner for நம்ம us. நம்ம எல்லாம் சூஸ் பண்ணிட்டு After we choose everything, ஆண்டவர்ட்ட போறோம். we are going to the Lord. ஆண்டவரே, இது உங்களுக்கு பிடிக்குமா? Lord, is this will to you? ஆனா நம்ம ரிவர்ஸ்ல போகணும். But we have to go on நம்முடைய reverse. வாழ்க்கை துணையே The partnership for our life is, ஆண்டவர்ட்ட இருந்து தான் வரணும். it should come from God. நமக்கு சில விருப்பங்கள் இருக்கலாம், We might have some favorites, ஆனா அது ஆண்டவர்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். but we have to tell it to God first. ஆண்டவர் திட்டத்தை கொடுப்பார். God will give his plan for you. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆலோசனையும் தருவார். He will even give some things what you should do. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம். That is the only thing we have to do in our Christian life. நிறைய நேரங்களில் நம்ம தோல்வி அடைந்து விடுகிறோம். We are getting loosed. ஏன் தெரியுமா? Why? Because நம்ம திட்டத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதில்லை. we are not receiving his plan from him. நம்முடைய மூளையிலேயே நிறைய இதை யோசிச்சு We are thinking lot of things from our mind. அதுக்கப்புறம் தேவனிடத்துல போய் Then we are going to the Lord. இத கரெக்டா தப்பான்னு கேக்குறோம். We are asking, is it correct or wrong? கிறிஸ்தவ வாழ்க்கையில In Christian life, அதான் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும். we know what to do. ஆனா But அது எந்த நேரத்துல whatever time, எப்படியாக செய்யணும்னு சொல்லி how we should do is, ஆண்டவர் தான் நமக்கு சொல்லணும். God only has to say. ஒரு உதாரணத்துக்கு, For one example, ஒரு ஸ்கூல் படிச்சு முடிக்கிறோம். we are finishing the school. அடுத்தபடியாக அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும். We have to go to the higher studies. இப்ப என்ன பண்ணுவது? Now what to do? நம்முடைய வாழ்க்கையின் திட்டத்தை Then the plan for our life, எப்ப கொடுக்கப்படுதுன்னா, when it's given
நம்ம பிறக்கும் போதே கொடுக்கப்பட்டிருது. It's given when we are born. நம்மளை அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னாடியே முன்குறித்து விட்டார். He has chosen us in Christ before we were born. அதனால நம்முடைய வாழ்க்கையின் திட்டங்கள் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். That's why only our life plan God knows. அதனால திட்டங்களை நம்ம பண்ணவே கூடாது. That's why we should not do any plan. நமக்கு வாஞ்சை இருக்கலாம். That's why we can have any favorite. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. I will give you a small example. நம்மளுடைய பிள்ளைகளை Our kids, நம்ம டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். we want to make them as a doctor. அப்ப என்ன செய்யணும்? But what we should do? நம்ம முதல்ல என்ன பண்றோம் தெரியுமா? First what we are doing is பிள்ளைங்களுக்கு அந்த ஆசையை கொடுத்து giving that thought to our kids. அந்த டாக்டருக்கு படிக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்ன்ற எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு We read every books of the doctor course. அதுக்கப்புறம் எல்லா பிளானையும் பண்ணிட்டு And we do every plan. நமக்கு மைண்ட்ல நிறைய காரியங்களை செட் பண்ணிட்டு After we set everything in our mind, நம்ம இப்போ கர்த்தர்ட்ட கேக்குறோம். then we are asking in the last ஆண்டவரே என் பிள்ளையை நான் டாக்டருக்கு அனுப்பட்டுமா? Can I send my child to an doctor course? ஒன்ன மட்டும் உண்மையா சொல்றேன். I will say one truly. புதிய ஏற்பாட்டு காலத்துல In New Testament, முழு திட்டத்தையும் கர்த்தர் தான் செய்வார். the whole plan God will only do. நம்முடைய வேலை என்னன்னா What is our work is? கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் We have to go to the God's place. and அவங்களுக்கு திட்டத்தை நம்ம கையில வாங்கிக் கொள்ளணும். We have to bring our child plan or our plan. அந்த திட்டம் வரும் வரைக்கும் Till that plan comes, நம்ம எதை குறித்து யோசிக்க கூடாது. we should not think of anything. அவருடைய சத்தத்துக்காக காத்திருக்கணும். We have to be waiting for His word. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை. Understand this very much. ஆவியானவர் The Holy புதிய Spirit ஏற்பாட்டுல in New Testament, நம்மளோட கூட தங்கிடுறாரு. He is living in us. அவர் தான் நம்மளை நடத்த போறாரு. He is only going to lead us. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. That's why we don't need to have worry. அவர் கரெக்டான பாதையில தான் நம்மளை நடத்துவாரு. He is only leading us in a right path. அதனால நம்மளே நம்முடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை போட முடியாது. So we should not put our own plan for our life. நம்முடைய சபைக்கான திட்டத்தை நம்ம போட முடியாது. We cannot put the plan for our church. நம்ம எதனாலும் செஞ்சுட்டு Whatever we do, இது ஆவியானவருடைய சித்தம், this is only the Holy Spirit. ஆவியானவருடைய திட்டம் This is only the Holy Spirit. அப்படி சொல்ல முடியாது. We cannot say that. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது. Because the Bible says ஆவியானவருடைய அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. About the Holy Spirit. அவர் வந்ததுக்கு அப்புறம் after he comes, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. He will lead you through all aspects. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். That's why you be very careful. பழைய ஏற்பாட்டு மாதிரி புதிய ஏற்பாடு அல்ல. It's New Testament is not like Old Testament. அங்க சில பரிசுத்தவான்கள் தான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டாங்க. Some holy people were only led by the Holy Spirit. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல But in the New Testament, எல்லா கிறிஸ்தவர்களும் ஆவியினால் நடத்தப்படுகிறோம். everyone was led by the Holy Spirit. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. That's why the Bible says, தேவனுடைய புத்திரர்கள் யார்? whoever are God's children. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. The Bible says, அவங்க தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். whoever is led by the Holy Spirit is God's children. நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் சும்மா வாசித்துட்டு போயிடுறோம். We are just reading the Bible and going. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே அதை நம்ம செயல்படுத்துறதே கிடையாது. That's why we are not using any verses. அந்த வசனங்கள் எல்லாம் பயங்கர ஆழமானது. That verses are very useful. நம்ம கிறிஸ்டியனா இருந்தா When we are a Christian, ஆவியானவரால தான் நடத்தப்படணும். we have to be led by the Holy Spirit. நமக்குன்னு விருப்பு வெறுப்புகள் இருக்கவே கூடாது. We should not have any wish or dislike. எல்லாமே தேவனுடைய சமூகத்திலிருந்து தான் கிடைக்கணும். We have to get everything from God. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது. That's why this verse says, நான் உனக்கு போதிப்பேன், I will instruct you and teach நீ you, நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், and I will show you the way you should go. உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். I will concern you with my loving eye on you. நான் ஏற்கனவே சொன்னது போல Like I already said, 32ஆம் அதிகாரம் in 32th chapter, இந்த சங்கீதத்துல in Psalms, இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும்
It tells about the God, Jesus Christ's death அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுவதையும் and getting salvation பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதையும் குறித்து இருக்கிறது. and getting the Holy Spirit. It's about that. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து தான் நம்மளை நடத்தணும். The Holy Spirit should come and lead us the path. ஒரு தனிப்பட்ட மனுஷனா இருக்கலாம், When we are a lonely person, ஒரு குடும்பமா இருக்கலாம், we might be a family, ஒரு சபையா இருக்கலாம், we might be a church, அல்லது ஒரு தேசமாவே இருக்கலாம். we might be even a country. ஆனா பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல எல்லாத்தையுமே நடத்தணும். But the Holy Spirit only has to lead us the path. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. Please understand this. இது சாதாரண செய்தி போல நமக்கு கிடைக்கிற செய்தி அல்ல. இது This is not the message that we can simply get. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். That's why I'm saying again and again. நம்முடைய வாழ்க்கையில 80% காரியத்துக்கு In our life, most of the 80% எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு we are doing everything நம்ம ஆண்டவர்ட்ட அப்ரூவல் கேட்கிறோம். and we are asking for approval நம்ம in God. சிந்தையில எல்லாத்தையுமே நினைச்சிடுறோம். We are thinking everything in our mind. இந்த வேலைக்கு போகணும், I have to go to this job. இந்த நபரை கல்யாணம் பண்ணணும், I want to get married with this. என் பிள்ளையை இப்படி படிக்க வைக்கணும், I want to make my child study this. இப்படி ஒரு வீடை கட்டணும், I want to build a house like this. ஏன் இந்த மாதிரி ஒரு காரை வாங்கணும். I want to buy a car like this. அப்படியே சபை காரியத்தை எடுத்துக்கிட்டா And when we get the a plan for a church, அந்த சர்ச் மாதிரி ஏன் சர்ச் கட்டணும், I have to get like that church. அந்த ஊழியக்கார மாதிரி நானும் ஊழியக்காரனா மாறணும், Like that pastor, I have to change like that. இந்த இடத்துல போய் சபையை வச்சா நல்லா இருக்கும். When I keep the church here, it will be nice. எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறோம். We are planning everything. அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்துக்கு வரோம். Then we are coming to God. அதனால நம்முடைய சிந்தையை மேற்கொள்ள முடியல. That's why we cannot overcome our thoughts. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்றேன். Only one thing I will do is ஆவியானவருடைய நடத்துதலை புரிஞ்சு கொள்ளணும்னா we want to understand the leading of the Holy Spirit. ஒண்ணே ஒண்ணு சொல்லுவாங்க. Only one I will say. நம்மளை நாம ஜீரோ ஆக்கி கொள்ள வேண்டும். We have to make ourselves zero. எனக்கு ஒண்ணுமில்ல. I don't have anything. பவுல் நிறைய இடத்துல சொல்றாரு இல்லையா? Paul is saying in lot of places, right? எனக்கு இன்னும் எதுவுமே கிடையாது. I don't have anything. நான் வாழணும்னா வாழலாம். If I want to live, I can live. நான் கல்யாணம் பண்ணணும்னா நான் கல்யாணம் பண்ணலாம். If I want to get married, I can get married. நான் அங்க போய் ஒரு வீடு கட்டி இருக்கணும்னா இருக்கலாம். If I want to build a house there, I can. ஆனா But லாபமான அனைத்தையுமே whatever looks profit for me, அதெல்லாம் நஷ்டமாக கருதுகிறேன். I leave that as waste. அதனால That's why புதிய ஏற்பாட்டினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. we have to understand the looking for the New Testament. ஆவியானவரால எப்படி நடத்தப்படுவது என்பதை புரிந்து கொள்ளுங்க. We have to understand how to get led by the Holy Spirit. திட்டங்களை தேவனுடைய சமூகத்துல வச்சு ஜெபிக்கிறது கிடையாது. It's not that to put the plan before the Holy Spirit. தேவனுடைய சமூகத்துக்கு போய் We have to go to the presence of the Lord. அங்கிருந்து திட்டத்தை பெற்றுக்கொள்ளணும். From there we should take the plan. அந்த திட்டம் தாங்க நிலைக்கும். That plan will only be good. அது உங்க வாழ்க்கையா இருக்கலாம், That might be a life. ஊழியமா இருக்கலாம், That might be your ministry. நமக்கு நல்லதுன்னு தோணுகிறத நம்ம செய்யவே கூடாது. We should not do whatever we think it's good. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, The Bible says மனுஷனுக்கு செம்மையா தோன்றது எல்லாமே whatever good looks good for a man, எல்லாமே மரண வழிகள். that is the path for death. நல்லதாத்தான் தோணும். It will be looking good. பாருங்க, Look பாருங்க, look at David. அவரு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறார். He's thinking to build a temple for God. அது நல்ல விஷயம் தானே? That's a good thing, right? உடனே தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. Then he's calling the prophet. அவர்கிட்ட சொல்றாரு, He's telling to him, நல்ல இருதயங்க, it's good heart, நல்ல விஷயங்க, it's good thing. சொல்றாரு. He's saying, தீர்க்கதரிசியே, prophet, இங்க பாருங்க, நான் ஒரு பெரிய ஹைஃபை வீட்ல இருக்கிறேன். I am there in a hi-fi house. ஆனா பாருங்க, But look, தேவனுடைய அந்த பெட்டி Ark of
God. அது ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கு. That's inside a tent. அதனால That's why நான் ஒரு ஆலயம் கட்ட போறேன். I am building a temple. அந்த தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாரு. That prophet said, இது நல்ல விஷயம் தானே? this is good, right? நீங்க போய் You go. கேட்டுங்க, உங்க மனசுக்கு வரதெல்லாம் செய்யுங்க. You do whatever you want. அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி வீட்டுக்கு போயிட்டாரு. The prophet went to home. ஆனா ஆண்டவர் நடுராத்திரில தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு. But in the midnight, God is telling to the prophet, நாத்தான்வேல், ஆலயத்தை கட்டுறது நல்ல விஷயம்தான். Building a temple is good. இந்த மாதிரி யாருமே எனக்கு நினைச்சது கிடையாது. And no one thought of this for me. ஆனா என்னுடைய தாசனாகிய தாவீது, but my son David, இத நினைச்சிருக்கான். He has thought this. இது ரொம்ப நல்ல விஷயம். This is very good thing. ஆனா ஒன்னு போய் அவர்ட்ட சொல்லுப்பா. But do one thing. நீங்க அவர்ட்ட போய் சொல்லு. You say to him. இப்ப வேண்டாம். Not now. உன்னுடைய மகனுடைய காலத்துல தான் நான் அதை செய்வேன். I will do it whenever your son does. அதனால that's why இந்த தீர்க்கதரிசி போய் this prophet goes. அடுத்த நாள் தாவீதுட்ட சொல்றாரு. Next day he says, நல்ல எண்ணம், it's good thinking. இப்படி நினைச்சதுனால if because you have thought this, உன்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமா. he is going to bless your generation. ஆனா இப்ப கட்ட வேண்டாம். But you don't need to build it now. உன்னுடைய குமாரனாகிய சாலமோனுடைய காலத்துல அது நடக்கும். It will happen in your son's Solomon's generation. நல்லா கவனிச்சுக்கோங்க. You understand this? இதுதாங்க ஆவியினால் நடத்தப்படுவது. This is only getting led by the Holy Spirit. மனுஷனுடைய என்ன தெரியுமா? What is the thinking of a man is, ஏதாவது தவறு செஞ்சாதான், whatever wrong we do, தவறா தோணுனாதான், whenever we think it bad, தேவனிடத்துல போய் கேட்போம். we will ask God. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, But God, உங்களுக்கு வாஞ்ச இருக்கலாம், you might have any thinking, ஒரு பகுதியை பாக்குறீங்க, you see and play, உடனே உங்களுக்கு தோணுது இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டலாம். Let us build a church of God here. இங்குள்ள ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிடலாம். Let us tell the gospel for the people who are here. நல்ல விஷயம் தானே? Good, right? நீங்க நினைக்கிறீங்க You're thinking நம்முடைய ஆலயத்துக்கு for our church, இந்த விலையுயர்ந்த இந்த பொருளை வாங்கிடலாம். let us buy this costly thing. ஆனா அதுக்கு ஆண்டவருக்கு அந்த நேரத்துல அது சுத்தமா இருக்காது. But in that time, it's not will for God. சில நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில In your life, நீங்க உங்க போதகர்கிட்ட போயோ, you might go to your prophet, அல்லது தீர்க்கதரிசிட்ட போயோ, or you might go to your pastor. நீங்க சில காரியத்தை சொல்லலாம். You say something. பாஸ்டர், நான் அந்த ஊழியத்துக்கு போறேன். Pastor, I'm going to this mission. அவரே என்ன சொல்லுவாரு? What he will say? நல்ல விஷயம் தானே, Good, right? போங்கன்றுவார். You go. நம்ம அதை கன்ஃபர்மேஷனா எடுத்துப்போம். Then we will take it like it's a confirmation. திருமண காரியத்துக்கும் அப்படிதான். It's the same for our anniversary. நான் என்ன சொல்றேன், இங்க தவறா எதையும் சொல்லல. I'm not saying any wrong in this. ஆலோசனை கேட்பது தப்பு கிடையாது. It is not wrong to get any ideas. ஆனா But தேவனுடைய திட்டமான அறிஞ்சிட்டு போய் கேளுங்க. we have to think that is it God's will. உங்க போதகர் சொல்லுவாரு, Your pastor will say, இது நல்லதானே தோணுது, it is good, right? இது செய்யுங்க. You do. ஆனா செய்வோம், But we will do. அதுல பிரச்சனை வரும். There will be some problem. அப்புறம் போதகரை வந்து கோவப்படுவோம். And then we will have some anger in the pastor. ஏன்னா அவர் தேவனுடைய மனுஷன் தானே, Because he is God's. அவர் சரியா சொல்லி இருக்கணும்ல எனக்கு. He should say, right? நல்லா புரிஞ்சுக்கோங்க, You understand? அது நம்முடைய தவறு, That's our mistake. போதகருடைய தவறு கிடையாது. It's not the mistake. நம்முடைய வாழ்க்கையின் திட்டத்தை Our plan for us, கர்த்தருடைய சமூகத்துல நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். we have to receive it from God. ஆவியானவர் The Holy Spirit, நம்ம சபையில் உள்ள in our church, போதகர் மூலமாகவோ by pastor or by prophet, அந்த காரியத்தை நமக்கு உறுதிப்படுத்துவார். he will confirm it by them. நமக்கு ஆசை இருக்கலாம், We might have a liking. ஒரு மிஷனரியா போய் பல ஆத்துமாக்களை ரட்சிக்கலான்ட்டு. Let us tell the gospel for a lot of soul. இது நல்ல விஷயம் தானே? This is good, right? ஆனா அது தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு வரணும். But it should come from God.
God's plan. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை என்பது ஆவியானவரோடு சேர்ந்து வாழ்வது. That's why the New Testament life is going along with God. அவர் சொன்னா நான் செய்வேன். Whenever he says, I will do. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவர் காத்திருக்க சொன்னார் சீசர்களை. That's why he said to wait for the Holy Spirit. அவர் பெரிய திட்டத்தெல்லாம் கொடுக்கல. He did not give a very big plan. நோக்கத்தை மட்டும் சொல்லிட்டாரு. He said what he is looking for. இது உலகம் எங்கும் போய் Into the world. அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை சொல்லுங்க. Then you go preach the gospel. அதுதான் முக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்தை போல like the Old Testament. என்னுடைய கூடாரம் எவ்வளவு சைஸ்ல இருக்கணும், how much the temple of God should be. நோவாவுடைய கப்பலை பாத்தீங்கன்னா if you see the ark of Noah, இந்த சைஸ்ல இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், it should be like this, it should be like that. எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருப்பார். Everything he might say everything clearly. ஆனா சீசர்களுக்கு பாத்தீங்கன்னா but for the disciples, நீ அங்க போய் அந்த இதை செய், இங்க போய் இந்த இதை செய், நீ இந்த ஊருக்கு போ, நீ இந்த தேசத்துக்கு போ, you go to there, you go here, you go to this country, you go to this place. அது எதுவுமே சொல்லல. He did not say anything. ஏன் சொல்லலன்னா why? Because ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். the Holy Spirit should be given. அவர் எங்கெங்க ஏவுனாரோ wherever he was given, அந்த இடத்துக்குலாம் போனாங்க. there they went. அதனாலதான் சுவிசேஷம் பரவுச்சு. That's why the gospel spread. பிலிப்போவை பார்த்து சொன்னாரு, he said to Philip, நீ அந்த மந்திரி வரும்போது while the minister came, நீ போய் அந்த ரதத்துல ஏறிக்கோ, into the chariot. அவ்வளவுதான். That's enough. அந்த மந்திரி ரட்சிக்கப்பட்டு the minister got salvation. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். That's why very simple. ஆவியானவரால் நடத்தப்படுவதுங்கிறது அவ்வளவுதான். That's enough. அந்த நாள் காலையில எழுந்து In the morning we wake up, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் we have to go to the Lord's presence. ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், what should I do, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், what is your will for me. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை நடத்தும், you lead the path. நான் உனக்கு போதிப்பேன்னு சொன்னீங்க. you said I will teach the way. உங்க மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்க. you said I will consult with my loving eye on you. நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொன்னீங்க. you said I will instruct the way you should go. என்னை நடத்துங்க. lead me. நம்முடைய வாழ்க்கை குறித்ததான திட்டங்களுக்கு the plan for our life, நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். we have to pray for that. ஒரு நாள் வரும்போது when that day comes, ஆவியானவர் அதை ஏவுவார். the Holy Spirit will tell that plan. பாருங்க, look, சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு to the prophet Samuel, அவர் தீர்க்கதரிசியா இருந்தாலும் கூட whenever he is also a prophet, அபிஷேகம் பண்ணணும்னு தெரியும். he knows to anoint people. ஆனா but ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு அனுப்புறாரு தாவீது வீட்டுக்கு. he is sending Samuel to David's house. அங்க போனோம்னா அவர் தீர்க்கதரிசியா இருந்தா கூட also when he was a prophet, அவர் போய் இவரா இவனா இவனான்னு 7 பேரை கேட்கிறாரு. he is asking him or him or him. ஆண்டவர் சொன்னா இவங்க யாருமே இல்லன்றாரு. but God says no one. ஆனா அந்த இடத்துல சாமுவேல் கேட்கிறாரு, but Samuel asks, வேற பையன் இருக்கானா? is there any another child? அப்பதான் அவர் தகப்பன் சொல்றாரு, then Jesse said, தாவீது இருக்காரு. there is David. தாவீது வராரு. David is coming. ஆண்டவர் சொல்றாரு, God is இவனை அபிஷேகம் பண்ணு, anoint him. அதனால நீங்க எவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும், you might be a big God's children, தேவனுடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து அவர் கொடுக்கறதான் செய்யணும். you have to ask him everything and do according to his will. ரொம்ப கவனமா இருங்க. be very இது careful. ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியம். this is only very important. எதையாவது செஞ்சுட்டு ஆவியானவர் தான் என்னை ஏவுனாருன்னு சொல்றது தவறு. we do our wish and do say that this Holy Spirit gave me this plan. That's wrong. இது மிகவும் தவறானது. this is very wrong. ஆவியானவர் சொன்னாதான் செய்யணும். whenever the Holy Spirit says, then only we have to do. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். that's why be very careful. ஆவியானவரால் நடத்தப்படுவது என்பது being led by the Holy Spirit அவர் is, சொன்னா செய்யணும். when we do, we have to do. நம்ம வாஞ்சையில எதையும் செய்யக்கூடாது. we should not do whatever we wish for. நம்ம ஆண்டவருக்காக எந்த ஊழியத்தினாலும் செஞ்சிட்டு இருக்கலாம். we can do whatever ministry for God. டே டு டே லைஃப்ல
in our day-to-day life. சில காரியங்களை நம்மளே செய்யக்கூடிய அளவுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறாரு. He has given us wisdom to do something good things. அவர் நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறார். He has said to be like this. போதக ஊழியத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. He called us for a preacher ministry. அதுல என்னென்ன செய்யணும்னு அவர் உங்களை அப்பப்ப ஆலோசனை சொல்லி நடத்துவார். He will tell what you have to do then. முதல்ல என்ன செய்வார்? First what he will do is நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். He will show the things what you have to do. இதுல கவனமா இருக்கணும். We have to be careful. நான் எதுல நடக்கணும் ஆண்டவரே? You have to ask in which path should I go? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? What is my plan? என்னுடைய குழந்தைகளுடைய பிளான் என்ன? What is the plan for my children? என் சர்ச்சுடைய பிளான் என்ன? What's the plan for my church? அது ஆவியானவர் சொல்றார். Then the Holy Spirit will say. அத கேட்டுட்டு when we say that நம்ம நோக்கம் தெரிஞ்சிருச்சு. and we know. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு செயல்படக்கூடாது. But we should not do our wish. நடக்க வேண்டிய வழியையும் காட்டுவாரு. He will lead us. அதே நடக்கிற வழியில in that path ஆலோசனையும் சொல்லுவார். He will say us. இந்த வசனத்தை தான் அவர் லூக்கா 11ல in Luke chapter 11 அந்த வசனத்தை அதாவது 9ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா if we see the 9th கேளுங்கள் தரப்படும். So I say to you, ask and it will be given. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Ask and it will be given. தட்டுங்கள் திறக்கப்படும். Knock and the door will be opened. இதெல்லாமோ நினைச்சிட்டு இருக்கோம். We are thinking lot of things. எதை கேளுங்கள் சொல்றாருன்னா what he is telling to ask is பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. You ask the Holy Spirit. வழிநடத்துதலை கேளுங்க. You ask for the leading of the Holy Spirit. அதனால தான் 13ஆம் வசனத்துல சொல்றாரு. That's why in the chapter 30 இத சொல்லிட்டு தான் சொல்றாரு. After saying this only he is saying நீங்க தேவனிடத்துல if you then பரிசுத்த ஆவியை கேளுங்க. ask for the Holy Spirit. அப்ப என்ன கேட்கணும் தெரியாது. நிறைய பேர் இன்னைக்கு கார் வேணும் வண்டி வேணும் அந்த கேளுங்கள் நினைச்சிட்டாங்க. They are thinking that we can ask for a car, we can ask for a bike, we can ask for a house. என் ஆண்டவர் சொல்றார் கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை தெரிவிப்பேன். Ask and I will tell you the greater things. கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை தெரிவிப்பேன். Ask and I will give you the greatest things. அப்ப கேளுங்கள் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை கேளுங்கள். Ask means ask the gifts of the Holy Spirit. அப்போ அந்த இடத்துல இதத்தான் ஆவியானவர் நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுக்கிறார். This is only the Holy Spirit is teaching us. நம்ம கேளுங்கள்னு என்ன நினைக்கிறோம்? What we are thinking the meaning of ask. நிறைய உலக பிரகாரமான தேவைகளை கேளுங்கள்னு சொன்னார்னு நினைக்கிறோம். We are thinking that he is telling to ask us whatever we need to live in this world. புதிய ஏற்பாட்டு காலத்துல But in New Testament கேளுங்கள் அப்படின்னா ask means பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். He will give the Holy Spirit. அதுதான் கீழ அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. That's why down in that it says 13ல in 13 அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? How much more will your Father in heaven give Holy Spirit to those who ask him? அதனால கேளுங்கள்னா பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்வது. Ask means to ask for the Holy Spirit and receive. தேடுங்கள்னு சொன்னா Search means அதிகாலையில இருந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடுவது. we have to search for God's presence. தட்டுங்கள் என்று சொல்லும்போது Knock means இத ரெண்டையும் செஞ்சிட்டு after doing these அவருடைய சித்தத்தின்படி we have to do by God's will. செய்யும் பொழுது While we do that நமக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது. the door can be opened. ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது In another place where God says தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரம்தான் only those who do God's will பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். they can go to heaven. அதனுடைய அர்த்தம் என்ன? The meaning of that is அதே வசனத்தை சொல்லும்போது கீழ ஆண்டவர் சொல்றாரு when he says that verse he will say it in down. அவங்க கேக்குறாங்க உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம். In your name we cast out demons. உம்முடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினோம்.
We healed the sick by your name. ஆனா ஆண்டவர் சொல்ற பதில பாருங்க. But look God's answer. உங்களை நான் அறியேன். I don't know you. அப்ப அது என்ன அர்த்தம்? What that means? புதிய ஏற்பாட்டு காலத்துல In New Testament, ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி by the leading of the Holy Spirit, நடக்காத யாரா இருந்தாலும் who don't go to the path when the Holy Spirit tells them to go, அது எவ்வளவு பெரிய நல்ல காரியமா இருந்தாலும் it may be a very good thing, அது தேவனுடைய சித்தம் அல்ல. but it's not God's will. அதனாலதான் That's why கேளுங்கள் தரப்படும்னா ask and it will be given us, பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit, தேடுங்கள் கிடைக்கும் என்றால் search and you will get it. அதிகாலையில தேடும் போது என் சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். If you come to my presence, you will get to know your life's plan. அதுக்கப்புறம் தட்டும் பொழுது காரியங்கள் நமக்கு திறக்கிறது. Then when we knock, our wish can come. ஏன்னா அந்த வசனம் முடிச்ச உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். That's why after saying that, definitely he says, whoever asks this, they will get it. அதனால நான் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, To remember this, எவ்வளவோ பெரிய வல்லமையான ஊழியர்களாக இருந்தாலும் சரி, he might be a powerful servant of God. கர்த்தர் சொன்னாதான் அந்த காரியத்தை செய்யணுமே தவிர வேறு எந்த காரியத்தையும் நம்ம செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். We have to be careful that we should do everything which God only says. ஆவியானவர் மூலமா தான் அது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்லுவார். He will say by the Holy Spirit. என்ன நியாய தீர்ப்புல Because in the day of his coming, நம்ம அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் மூலமா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல முடியாது. we can say he said like that. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால, Because the Holy Spirit is with us, அவர் தான் நம்மளை நடத்த முடியும். he can only lead us. அதனால அவர் தான் நமக்கு பிரதான ஆலோசகரா இருக்கணும். He should be our teacher. அதனால நம்ம அவரிடத்துல தினந்தோறும் போய் That's why we should go to the presence of the Lord. அவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டு We have to receive his plan. கர்த்தருடைய திட்டத்துல நம்ம இணைந்திருப்போம். We should be gathered with his plan. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.